வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி பரோட்டாவும் சால்னாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு, சால்ட், சுகர், முட்டை, எண்ணெய். பரோட்டா சால்னா செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், எண்ணெய், சோம்பு, ஜீரகம், பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், முந்திரி, தேங்காய். பரோட்டா செய்ய முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கிலோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு முட்டை போதும். இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் டேபிளோ இல்லைன்னா கிச்சன் மேடையோ சமமான பிளேஸில் கொஞ்சம் தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுருங்க. தொடச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதில் இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை போட்டு நல்லா மாவை இழுத்து பிசைஞ்சு விடுங்க. நம்ம அந்த இழுத்து பிசையும் போது தான் பரோட்டா நம்ம வீசி அடிக்கும்போது நல்லா பிய்யாமல் வரும். இந்த மாதிரியே மாவை ஒரு 1/4 மணி நேரம் பிசைஞ்சிட்டோம். இப்போ மாவை தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த எண்ணெய்லாம் மாவோடு நல்லா அப்சர்வ் ஆகி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு 1/4 மணி நேரம் பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாவு சாஃப்டாக இருக்கா. இந்த மாவை ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சால்னா எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 10 கேஷ்யூ போட்டுக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ போட்டு ஒரு கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 2 பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு.
இப்போவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தனியா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மசாலா இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வரணும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து கறி வேகட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக அந்த தேங்காய் அரைச்ச விழுதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கறிலாம் வெந்து நல்லா சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எப்படி பரோட்டா அடிக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக கை உள்ளே போது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். இந்த மாவை இந்த மாதிரி பண்ணி இந்த 2 விரலுக்கு இடையில் விட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இது நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கோம். 1/2 கிலோவுக்கு 12 உருண்டை வந்திருக்கு. இந்த உருண்டைங்களில் எண்ணெய் தடவி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். பரோட்டா கொஞ்சம் ஊற வைக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் நேரம் ஆகும். பட் பரோட்டா நல்லா சூப்பராக வரும். இந்த உருண்டைங்கள்லாம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ எப்படி மாவு அடிக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி அந்த இருக்கிற உருண்டைங்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கையால் ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன ரவுண்டு பண்ணிவிட்டு அது பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு அந்த ரவுண்டில் ஒன்று எடுத்து வச்சு கையாலேயே இப்படி தட்டி கொடுங்க. தட்டி கொடுத்துட்டு இப்போ என் கையை பாருங்கள். லெஃப்ட் கையில் கீழே 4 விரலும் மேலே 1 விரலும்
ரைட்டில் 4 விரல் மேலேயும் கீழே ஒரு விரலும் வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி அடிங்க. நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது, மெதுவாகவே பண்ணாலே போதும். பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டிடுங்க. உங்களுக்கு கையில் பண்ணுறதுக்கு முடியலன்னா சப்பாத்தி கட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் சொன்ன ப்ராசஸ்லேயே பண்ணுங்கள். விரலுங்களை பார்த்துக்கோங்க. கீழே 4 விரல் மேலே ஒரு விரல், இந்த ரைட் கையிலையும் அதே மாதிரி மேலே 4 விரல் கீழே ஒரு விரல் அந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி அப்படியே வீசி வீசி அடிங்க. அடிச்சுட்டு சுற்றிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா உருண்டைங்களையும் நம்ம சுற்றிக்கலாம். எல்லா உருண்டைங்களையும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இந்த அடித்த உருண்டைங்களை ஒன்றையும் எடுத்து லைட்டாக கையை வச்சு ஒரு சின்னதாக ப்ரெஸ் கொடுங்க. ரொம்ப அமுத்தி விடாதீங்க, லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து கேஸ் ஆன் பண்ணி தவா ஒன்று வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம லைட்டாக இப்போ தட்டி வச்சுருக்கிற ஒரு பரோட்டாவை எடுத்து அதில் வச்சுருங்க. வச்சு மிதமான தீயில் வேக விடுங்க. என் தவா கொஞ்சம் பெருசு, அதனால நான் 3 பரோட்டா போடுறேன். உங்களுக்குள்ளே சின்னதாக இருந்தால் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வேக வைங்க, கரிஞ்சிட போது. ஒரு சைடு வெந்துருச்சுன்னா அடுத்த சைடுக்கு திருப்பி போட்டு வேக வைங்க. ரெண்டு சைடும் பரோட்டா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு ஒரு 3 பரோட்டா 5 பரோட்டா அந்த மாதிரி ஆனோடனே கையால் இந்த மாதிரி அடித்து விடுங்க. இந்த மாதிரி அடித்து விடும்போது தான் நமக்கு லேயர் வரும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லேயர் வரும். சுவையான பரோட்டா சிக்கன் சால்னா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.